வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது அகிலா கணேஷ். முதலில் தலைப்புச் செய்திகள். பால் கொள்முதல் விலையை உயர்த்தி வழங்கக் கோரி பால் உற்பத்தியாளர்கள் இன்று முதல் போராட்டம். ஆவின் பால் விநியோகத்தில் எந்த பாதிப்பும் இருக்காது என அமைச்சர் நாசர் உறுதி. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கட்டுக்குள் இல்லை என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. சசிகலாவை சந்திக்க உள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பேட்டி. அரசின் திட்டத்தால் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒருவராவது பயனடைந்திருப்பதுதான் திராவிட மாடல் அரசு. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பெருமிதம். திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் சென்னையில் கட்டி முடிக்கப்பட்ட பத்மாவதி தாயார் கோவில் இன்று காலை நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு. தமிழ்நாட்டில் வரும் 19ஆம் தேதி வரை இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. 2 நாள் பயணமாக கேரளா சென்றார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. கடற்படை விமானம் தாங்கி கப்பல் INS விக்ராந்தை நேரில் பார்வையிட்டார். மும்பையில் இன்று இந்தியா ஆஸ்திரேலியா இடையே முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி. ஹர்திக் பாண்டியா தலைமையில் இந்திய அணி களமிறங்கும் என அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். பால் கொள்முதல் விலையை உயர்த்தி வழங்கக் கோரி ஆவினுக்கு பால் தராமல் இன்று முதல் பால் நிறுத்த போராட்டம் நடைபெறும் என பால் உற்பத்தியாளர்கள் அறிவித்துள்ளனர். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய பால் உற்பத்தியாளர்கள் நல சங்க தலைவர் ராஜேந்திரன் இதனை தெரிவித்தார். நீங்கள் குறைந்தபட்சம் லிட்டர் ஒன்றுக்கு 10 ரூபாய் நாங்கள் உயர்த்தி கேட்டோம். 32 இருந்து 1 லிட்டர் பசும்பாலுக்கு 42ஆகவும் எருமைப்பாலுக்கு 41 இருந்து 51ஆகவும் கேட்டிருந்தோம். அன்றைய தினம் அறிவிக்கப்பட்டதிலே பால் கொள்முதல் விலைக்கு 3 ரூபாய் மட்டும் அறிவிக்கப்பட்டது ஒழிய மீதி கோரிக்கைகள் அரசின் தரப்பில் அப்படியே கிடப்பில் இருக்கின்றன. தமிழக ஆவின் கிராம சங்கங்களில் பால் கொள்முதல் நிறுத்தம் நிச்சயமாக நடைபெறும். பால் உற்பத்தியாளர்கள் அறிவித்துள்ள போராட்டம் காரணமாக பொதுமக்களுக்கான ஆவின் பால் விநியோகத்தில் எந்த பாதிப்பும் ஏற்படாது என பால்வளத்துறை அமைச்சர் நாசர் உறுதிபட தெரிவித்துள்ளார். தந்தி டிவிக்கு தொலைபேசி வாயிலாக பேசிய அவர், ஒரு சில சங்கங்கள் மட்டுமே பால் நிறுத்த போராட்டம் அறிவித்துள்ளதால் ஆவின் பால் விநியோகத்தில் எந்த பாதிப்பும் இருக்காது என தெரிவித்தார். இதற்கிடையே ஈரோடு ஆவின் பால் பண்ணையில் இருந்து பால் பாக்கெட்டுகளை எடுத்துச் செல்லும் வாகனங்கள் அதிகாலை முதல் வழக்கம் போல இயக்கப்பட்டன. சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் உலோகம் மற்றும் உலோகம் சார்ந்த பொறியியல் திறன்கள் கண்காட்சியை அமைச்சர் தாமு அன்பரசன் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சிறு குறு நடுத்தர தொழில்துறையில் இந்திய அளவில் தமிழ்நாடு முதலிடத்தை பிடிக்கும் என கூறினார். இந்த கண்காட்சியில் 340 சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் தயாரித்துள்ள பொருட்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 60 நிறுவனங்கள் அரங்குகள் அமைத்துள்ளதாகவும் அமைச்சர் தாமு அன்பரசன் கூறினார். சென்னையில் தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் விருது வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அமைச்சர் மா சுப்பிரமணியன் மனிதநேயத்துடன் செயல்பட்டோருக்கு விருதுகளை வழங்கி கௌரவித்தார். பின்னர் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், குற்றாலத்தில் சிறுமியை காப்பாற்றிய இளைஞருக்கு அரசு வேலை வழங்கப்படும் என தெரிவித்தார். இன்னுயிர் காப்போம் திட்டத்தின் மூலம் தமிழ்நாட்டில் சாலை விபத்துகளில் உயிரிழப்போரின் விகிதம் 1.3% குறைந்துள்ளதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். எனவே இந்த 17,000 பேர் ஆண்டொன்றுக்கு சாலை விபத்துகளினால் தமிழ்நாட்டில் மரணமடைந்து கொண்டிருக்கிற இந்த நிலையில் கடந்த இந்த 14 மாதங்களில் இந்த திட்டத்தை கொண்டு வந்ததற்கு பிறகு 1.3% இறப்புகள் குறைந்திருக்கிறது என்பது ஒரு மகிழ்ச்சியான விஷயம். இந்த 1.3% இறப்புகள் குறைவு இதோட சரியா என்றால் நிச்சயம் எதுவும் கூட போதாது. இன்னமும் இந்த திட்டம் பெரிய அளவில் போய் சேர வேண்டும். சென்னை புளியந்தோப்பில் முதலமைச்சர் ஸ்டாலினின் பிறந்த நாளை முன்னிட்டு கர்ப்பிணிகள், மாணவிகள், தூய்மைப் பணியாளர்கள் என 1500க்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் தமிழக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். விழாவில் பேசிய அவர், தேர்தலின் போது மட்டுமே மக்களை சந்திப்பவர்கள் அதிமுகவினர் எனவும் எப்போதும் மக்கள் பணியாற்றுபவர்கள் திமுகவினர் எனவும் கூறினார். தமிழக அரசின் திட்டங்களில் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒருவராவது பயனடைந்திருக்க வேண்டும் எனவும் அவர் கூறினார். தேர்தல் மட்டும்தான் மக்களை சந்திப்பாங்க, உங்களை சந்திப்பாங்க, அதுதான் அதிமுக. ஆனா தேர்தல் இருக்கோ இல்லையோ எப்பொழுதுமே மக்கள் பணி எப்பெல்லாம் தேவைப்படுதோ மக்களோடு மக்களாக இருந்து மக்கள் பணி ஆற்றுவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட மாடல் ஆட்சினா என்ன? ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒருத்தர் இந்த அரசுடைய திட்டங்களால பயன்பெற்றிருக்க வேண்டும் என்ற அந்த உன்னத நோக்கத்தோடு தான் தலைவர் அவர்கள் இவ்வளவு திட்டத்தை செய்து கொடுத்து கொண்டிருக்கிறார்.
திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி மாநகராட்சி மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்ட உதயகுமாருக்கு அரசு சார்பில் வழங்கப்பட்ட காரில் அவரது குடும்பத்தினர் திருவள்ளூரில் உள்ள துணிக்கடைக்கு சென்றதாக கூறப்படுகிறது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு அரசு வழங்கும் காரை அவர்களது குடும்பத்தினர் சொந்த வேலைக்காக பயன்படுத்தி வருவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கட்டுக்குள் இல்லை என அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டில் கொலை, கொள்ளை, பாலியல் குற்றங்கள், போதைப் பொருள் விற்பனை அதிகரித்துள்ளதாகவும் அவற்றை அரசு கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்த வேண்டும் எனவும் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். சசிகலாவை கூடிய விரைவில் தாம் சந்திக்க உள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். ஆதரவு சையதுகான் என்ன சொல்லியிருக்காருன்னா, அமமுகவோட நீங்க சேர்ந்து செயல்படணும்னு சொல்றாங்க. அது உங்களோட கருத்து என்ன சார்? வாய்ப்புகள் இருந்தால் டிடிவி தினகரனோட சேர்ந்து நீங்க செயல்படுவீங்களா? வாய்ப்பு இருந்தால் உறுதியாக செயல்படுவோம் சார். சசிகலா மீட் பண்றேன்னு சொல்றீங்க. எப்ப சார் போய் மீட் பண்ணுவீங்க? உறுதியாக கூடிய விரைவில் மீட் பண்ணுவோம். சென்னை மாநகராட்சி சார்பில் கொசுக்களால் பரவும் நோய்களை கட்டுப்படுத்த கொசு ஒழிப்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இதில் 3463 பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். இதற்கிடையே சென்னையில் கூவம், பக்கிங்ஹாம் கால்வாய் பகுதிகளில் கொசு ஒழிப்பு நடவடிக்கையாக ஆகாய தாமரையை அகற்றும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. அவற்றை நேரில் ஆய்வு செய்த மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி அதுகுறித்த வீடியோவை வெளியிட்டுள்ளார். வனவிலங்குகள் வேட்டையாடுவதை தடுப்பது தொடர்பான வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தன. அப்போது சத்தியமங்கலத்தில் கடந்த ஒரு வாரத்தில் 5 புலிகள் வேட்டையாடப்பட்டுள்ளதாகவும் இதில் தொடர்புடைய ராஜஸ்தானைச் சேர்ந்தவர்களை குண்டர் தடுப்புச் சட்டத்தில் சிறையில் அடைக்க வேண்டும் எனவும் மனுதாரர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. புலிகள் வேட்டையில் தொடர்புடைய ராஜஸ்தானைச் சேர்ந்த 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்து விசாரிக்க புலன் விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அரசு தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்தார். இதையடுத்து கைதான 6 பேரை குண்டர் தடுப்புச் சட்டத்தில் சிறையில் அடைக்க சாத்தியக்கூறுகளை அரசு ஆராய வேண்டும் என கூறி விசாரணையை ஏப்ரல் 17ஆம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே பள்ளிப்பட்டி ஊராட்சி நடுநிலைப் பள்ளியில் வகுப்பறை பீரோவில் உள்ள சத்து மாத்திரைகளை மாணவிகள் எடுத்து சாப்பிட்டதாக கூறப்படுகிறது. இதனால் 6ஆம் வகுப்பு படிக்கும் 6 மாணவிகளுக்கு மயக்கம் ஏற்பட்டதை அடுத்து 5 பேர் பாப்பிரெட்டிப்பட்டி அரசு மருத்துவமனையிலும் 1 மாணவி தருமபுரி அரசு மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டனர். இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருப்பனந்தாள் ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் வளர்ச்சிப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். கொண்டசமுத்திரத்தில் உள்ள அங்கன்வாடிக்கு சென்ற மாவட்ட ஆட்சியர் அங்குள்ள குழந்தைகளிடம் சத்துணவு கொடுத்தார்களா என கேட்டார். கொடுக்கவில்லை என குழந்தைகள் கூறியதால் அங்கன்வாடி பணியாளரை எச்சரித்த மாவட்ட ஆட்சியர் உடனேயே குழந்தைகளுக்கு உணவு கொடுக்க அறிவுறுத்தினார். நெல்லையில் டாஸ்மாக் கடையில் கூலிங் பியர் விற்பனை செய்ததால் சேல்ஸ்மேனை மது பாட்டிலால் தாக்கிய பார் ஊழியர்கள் 2 பேரை போலீசார் கைது செய்தனர். மீனாட்சிபுரம் செல்லும் சாலையில் உள்ள டாஸ்மாக் கடையில் கூலிங் பியர் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. இதை கண்டித்து சட்டவிரோதமாக செயல்படும் பார் ஊழியர்கள் இசக்கிபாண்டி மற்றும் பேச்சுப்பாண்டி ஆகியோர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு டாஸ்மாக் சேல்ஸ்மேன் முத்தையாவை மது பாட்டிலால் தலையில் தாக்கிவிட்டு தப்பி ஓடினர். இதையடுத்து டாஸ்மாக் கடையை அடைத்து ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் தாக்குதலில் ஈடுபட்ட இசக்கிபாண்டி மற்றும் பேச்சுப்பாண்டியை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே மாற்றுத்திறனாளி சிறுமியை 3 பேர் கூட்டாக பாலியல் வன்கொடுமை செய்ததாக 16 வயது சிறுவன் உட்பட 2 பேரை கைது செய்த போலீசார் மற்றொரு நபரை தேடி வருகின்றனர். இந்த சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கக் கோரி அச்சிறுமியின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அவர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு வெள்ளாற்றில் முதலைகள் உள்ளதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். ஒரு வாரத்திற்கும் மேலாக அணைக்கட்டு பகுதியில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லாமல் உள்ளனர். மேலும் வெள்ளாற்றில் குளிக்கவோ துணி துவைக்கவோ முடியாத நிலை இருந்து வருகிறது. எனவே முதலைகள் நடமாட்டத்தை தடுக்க வனத்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே பில்லிமலை குடியிருப்பு பகுதியில் கரடி ஒன்று உலா வந்தது. அது வீடுகளின் கதவை உடைக்க முயற்சி செய்ததால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்தனர். கரடியை பிடிக்குமாறு வனத்துறையினருக்கு கோரிக்கை விடுத்தனர். இதையடுத்து வனத்துறையினர் வைத்த கூண்டில் கரடி சிக்கியது. பின்னர் அந்த கரடி முதுமலை புலிகள் காப்பகத்தின் தெப்பக்காடு வனப்பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டு பத்திரமாக விடுவிக்கப்பட்டது. திருப்பதி தேவஸ்தானத்தின் சார்பில் சென்னை தியாகராய நகர் ஜி.என். செட்டி சாலையில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட பத்மாவதி தாயார் கோவிலின் கும்பாபிஷேகம் இன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதற்கிடையே நேற்று செய்தியாளர்களை சந்தித்த திருப்பதி தேவஸ்தானத்தின் தலைவர் சுப்பா ரெட்டி, திருப்பதிக்கு அடுத்து இந்தியாவிலேயே முதன்முறையாக சென்னையில் ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு கோவில் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மிக விரைவில் சென்னையில் வெங்கடேஸ்வர பெருமாளுக்கு நிரந்தர கோவிலை கட்டவுள்ளதாகவும் கூறினார். மேலும் பட்டியலினத்தவர்களுக்கு
இருக்கக்கூடிய பகுதிகளில் ஏழுமலை யானை தரிசிக்க முடியாத ஏழை மக்களுக்காக கோவில் கட்டித்தர திருப்பதி தேவஸ்தானம் தயாராக உள்ளதாகவும் சுப்பாரெட்டி தெரிவித்தார். In Andhra Pradesh and Telangana, we will also try to build some temples, few of the temples in only these Baker sections areas, where because they can't afford to come and have darshan at Tirumala. நாகை மாவட்டம் திருக்குவளையை அடுத்த எட்டுக்குடியில் பிரசித்தி பெற்ற சுப்பிரமணிய சுவாமி கோவில் கும்பாபிஷேக விழாவையொட்டி தெப்ப உற்சவம் விமரிசையாக நடைபெற்றது. மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் சிங்காரவேலர் வள்ளி தெய்வானையுடன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். மங்கள வாத்தியங்கள் முழங்க தீர்த்த குடத்தில் 3 முறை வலம் வந்த சிங்காரவேலரை ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலில் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தின் சார்பில் புஷ்ப பல்லக்கு உற்சவம் விமரிசையாக நடைபெற்றது. இதில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட புஷ்ப பல்லக்கில் லட்சுமி, சரஸ்வதி தேவிகளுடன் காமாட்சி அம்மன் 4 ராஜ வீதிகளில் உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். கொடைக்கானல் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. இதனால் மலைப்பகுதிகளில் பற்றி எரியும் காட்டுத்தீ கட்டுக்குள் வரும் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதேபோல் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. கன்னியாகுமரி மாவட்டத்தின் மார்த்தாண்டம், களியக்காவிளை உள்ளிட்ட பல பகுதிகளில் கனமழை பெய்தது. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் வரும் 19ஆம் தேதி வரை இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இடி மின்னலில் இருந்து பாதுகாத்துக் கொள்ள பொதுமக்கள் முன்னெச்சரிக்கையுடன் இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதானி குழும முறைகேடு குறித்து ராகுல்காந்தி எழுப்பிய குற்றச்சாட்டுகளை திசை திருப்பவே ஆளுங்கட்சியைச் சேர்ந்தவர்களே நாடாளுமன்ற அலுவல்களை முடக்குகிறார்கள் என சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் எம்பி திருநாவுக்கரசர் குற்றம் சாட்டினார். பிஜேபி ஆட்சியில் ஆளுங்கட்சியை சார்ந்த எம்பிக்கள், இன்னும் சொல்லப்போனால் அமைச்சர்களே குரல் கொடுத்து சத்தம் போட்டு பாராளுமன்றத்தை நடத்த விடாமல் தடுக்கிறார்கள். அது காரணம் என்னன்னா, மிக முக்கியமான பிரச்சனையாக மக்களிடத்தில் இன்று பேசப்படுவது திரு ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்தில் எழுப்பிய பிரச்சனை. அதானி சம்பந்தமான பல குற்றச்சாட்டுகளை அவர் சொல்லியிருந்தார். அதிலிருந்து பிரச்சனையை திசை திருப்பதற்காக ஆளுங்கட்சியை சார்ந்தவர்களே பாராளுமன்ற நடவடிக்கைகளை தடுக்கிறார்கள். பிரதமர் மோடியின் அரசியல் பயணம் அடங்கிய அனிமேட்டட் வீடியோவை பாரதிய ஜனதா கட்சி வெளியிட்டுள்ளது. அதில் பிரதமர் மோடியின் முக்கியமான திட்டங்களான வீடு வழங்கும் திட்டம், தூய்மை இந்தியா, ஆயுஷ்மான் பாரத் திட்டம், ஏழைகளுக்கு இலவச உணவு, தானியம் வழங்கும் அன்ன யோஜனா திட்டம் மற்றும் அதன் செயல்பாடு குறித்து காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு 2 நாள் பயணமாக கேரளா சென்றார். தனி விமானம் மூலம் கொச்சி சென்ற குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை கேரள ஆளுநர் ஆரிஃப் முகமது கான், முதலமைச்சர் பினராயி விஜயன் உள்ளிட்டோர் வரவேற்றனர். பின்னர் கடற்படையின் விமானம் தாங்கி கப்பலான INS விக்ராந்தை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பார்வையிட்டார். INS துரோணாச்சாரியாவுக்கு மிக உயரிய நிஷான் விருதை குடியரசுத் தலைவர் வழங்கி கௌரவித்தார். இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி மும்பையில் இன்று நடைபெறுகிறது. இந்தியா வந்துள்ள ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணி டெஸ்ட் தொடரை அடுத்து 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரிலும் பங்கேற்க உள்ளது. இந்த தொடரின் முதல் ஒருநாள் போட்டி மும்பை வான்கடே மைதானத்தில் இன்று நடைபெறுகிறது. தனிப்பட்ட காரணங்களுக்காக இந்த போட்டியில் கேப்டன் ரோஹித் சர்மா பங்கேற்க மாட்டார் என கூறப்பட்டுள்ளதால் ஹர்திக் பாண்டியா தலைமையில் இந்திய அணி களம் காண உள்ளது. இதேபோல் கமின்ஸ் இல்லாததால் ஆஸ்திரேலிய அணி ஸ்டீவ் ஸ்மித் தலைமையில் களமிறங்க உள்ளது. மகளிர் பிரீமியர் லீக் தொடரில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை 11 ரன்கள் வித்தியாசத்தில் குஜராத் ஜயன்ட்ஸ் அணி வீழ்த்தியது. மும்பை பிரபோன் மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த குஜராத் அணி 20 ஓவர்களில் 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 147 ரன்கள் எடுத்தது. அந்த அணியின் வீராங்கனைகள் வோல்வார்ட், கார்ட்னர் ஆகியோர் அரை சதம் விளாசினர். தொடர்ந்து பேட் செய்த டெல்லி அணி 136 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இதன் மூலம் 11 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற குஜராத் அணி தொடரில் 2வது வெற்றியை பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பால் கொள்முதல் விலையை உயர்த்தி வழங்கக் கோரி பால் உற்பத்தியாளர்கள் இன்று முதல் போராட்டம். ஆவின் பால் விநியோகத்தில் எந்த பாதிப்பும் இருக்காது என அமைச்சர் நாசர் உறுதி. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கட்டுக்குள் இல்லை என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. சசிகலாவை சந்திக்க உள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பேட்டி. அரசின் திட்டத்தால் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒருவராவது பயனடைந்திருப்பதுதான் திராவிட மாடல் அரசு. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பெருமிதம். திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் சென்னையில் கட்டி முடிக்கப்பட்ட பத்மாவதி தாயார் கோவில் இன்று காலை நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு. தமிழ்நாட்டில் வரும் 19ஆம் தேதி வரை இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு.
2 நாள் பயணமாக கேரளா சென்றார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. கடற்படை விமானம் தாங்கி கப்பல் INS விக்ராந்தை நேரில் பார்வையிட்டார். மும்பையில் இன்று இந்தியா ஆஸ்திரேலியா இடையே முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி. ஹர்திக் பாண்டியா தலைமையில் இந்திய அணி களமிறங்கும் என அறிவிப்பு. இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன.